எஸ். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6th 3rd term சயின்ஸில் தமிழ் மீடியத்துக்கு புக் பேக் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இது நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது மட்டும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஆப்ஷன் நோட் பண்ணிங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில்தான் நிற்கும். 4th கொஸ்டினோட ஆப்ஷன் காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். சரியா தவறா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது நோட் பண்ணிக்கங்க. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான தொடர். பொறுத்துக. காந்த திசை காட்டி அப்படின்னா காந்த ஊசி. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. fill in the blanks. செயற்கை காந்தங்கள் நீள்கோளம், வட்டம், உருளை ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் காந்த பொருள்கள் எனப்படுகின்றன. காகிதம் அப்படிங்கிறது காந்த தன்மை உள்ள பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்தக்கல் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். ஒரு காந்தத்திற்கு எப்போதும் இரு துருவங்கள் இருக்கும். வடக்கு தெற்கு, நார்த் சவுத் போல். இதில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
இல்லை ஃபேர் காப்பி ஏதாவது ரஃப் நோட்டில் இருந்தாலும் நோட் பண்ணிக்கிற புக்கில் எழுதிக்கிங்க. எஸ், நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் அப்படியே மியூட் பண்ணினா கூடங்க உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே நோட் பண்ணிடலாம். நீங்கள் பொருத்தம் இல்லாததை வட்டமிட்டு காரணம். ரப்பர் குழாய், மின் பல்பு, ஒளியூட்டுதல். ஸோ ரிமைனிங்கில் உங்களுக்கு இரும்பு, ஆணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தத்தால் கவரக்கூடிய பொருட்கள். மின் பல்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மின் தூக்கி, தானியங்கு படிக்கட்டு, மின்காந்த ரயில். மின் பல்புங்கிறது பொருந்தாத சொல். நெக்ஸ்ட் யூனிட் 2 நீர், வாட்டர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீர் ஆகும். பின்வருவனவற்றுள் எது ஒரு நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல். நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது அப்படின்னா நீராவி போக்கு மற்றும் ஆவியாதல். ஆப்ஷன் இ, நீராவி போக்கு மற்றும் ஆவியாதல். நன்னீரில் சுமார் 30 நீர் எங்கே காணப்படுகிறது அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். கொஷின் நம்பர் 5 பாருங்கள். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் அந்நீரை செடிகளுக்கு நீரற்று பயன்படுத்தலாம். அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக. இது வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு மட்டும் ஆப்ஷன் எழுதிக்கங்க. 3%. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா? நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும். எல்லாமே ராங், தவறான தொடர். குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாது. பொறுத்துக்க பாருங்க.
வெள்ளம், ஆவி, அதில் எவாப்ரேஷன். மேற்பரப்பு நீர், நீராவி. சூரிய ஒளி, துருவங்கள். மேகங்கள் அப்படின்னா அதிக அளவு மழை. உறைந்த நீர் ஏரிகள். பின்வரும் கீழ்கரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டைம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மேலே. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். அடுத்தது, நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. நீர் சுழற்சியினை ஹைட்ரோலஜிக்கல் பயிற்சி என்றும் அழைக்கலாம். அது இங்கிலீஷில் அந்த டேர்ம் இருக்கும். அது உங்களுக்கு தமிழ் எப்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. புக்கில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஒப்புமை தருக. மக்கள் தொகை பெருக்கம், நீர் பற்றாக்குறை. மறுசுழற்சி அப்படின்னா நீர் மேலாண்மை. நிலத்தடி நீர் அப்படின்னா கிணறு. மேற்பரப்பு நீர் அப்படின்னா ஏரிகள். கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் இருந்தால் தான் கிணத்துல தண்ணி வரும். இன்கேஸ் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டா கூட நீங்கள் மியூட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைம் அப்படியே. நெக்ஸ்ட்டு, இயல் 3 சோப்புகளின் முதன்மை மூலம், பிரைமரி ரிசோர்ஸ் கேட்குறாங்க. விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். வெப்ப நிகழ்வின்
மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் பயன்படுகிறது. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. பினால் என்பது கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் கோடிட்ட அடுத்தது பார்ப்போம். சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாம் தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள். என்பிகே இதெல்லாம் கிளாஸில் ஆல்ரெடி ஒரு டைம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஃபேர் காப்பிலேயே. அடுத்து பொறுத்துக. கெமிக்கல் ஃபார்முலா வேதியியல் வாய்ப்பாடு. சோப்பு, சிமெண்ட், உரங்கள், ஜிப்சம். H2O கிளியராக நோட் பண்ணிங்க. 2 வந்து மல்டிப்ளிகேஷன், H2. அணு எண் எது, நிறை எண் எதுன்னு சொல்லி எழுதி கிளாஸில் டீச் பண்ணியிருப்பாங்க. ஃபேர் காப்பியில் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை, இயற்கை உரங்கள், உழவனின் நண்பன், இதெல்லாம் இந்த கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஒப்புமை தருக. இன்கேஸ் உங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னா மியூட் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கங்க.
எஸ், நெக்ஸ்ட்டு செஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே இங்கிலீஷில் நோட் பண்ணிங்க. அதை நோட் பண்ணி இயற்கை உரம், ஒப்புமை தருக, ஸ்டார்ச் இருக்கு, இயற்கை ஒட்டும் பொருட்கள். நெக்ஸ்ட் ஒன்று, கீழ்காணும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டுக்கு சேம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டீச் பண்ணுவேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஒப்புமை தருக மேலேயே நம்ம எழுதி போட்டிருக்கோம், நோட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, சம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்ப்போம்.